இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி லூக்கா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறது அவனிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுமா, இல்லாதவனுக்கு கொடுக்கப்படாதுன்னு உள்ள வசனத்தின் பிரகாரம் இந்த வசனத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் மெசேஜ்லேயும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வசனத்தின் உள்ளான கருத்து வேறு தேவன் எனக்கு இன்றைக்கி இதை சொல்லி கொடுத்தனால அதை நான் எனக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியத்தை நான் இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த வசனத்தை மட்டும் படித்து வியாக்கியானம் கொடுக்க முடியாது. இதுக்கு மேலே இருக்க வசனத்தை படிக்கணும். இதுக்கு மேலே இருக்கிற இன்சிடென்ட் என்னன்னா, தேவன் ஒரு ஓமையை சீசர்களுக்கு சொல்கிறாங்க. 2 ஓமைகளை சொல்கிறார். ஒன்று விதையை குறித்தும் விதைக்கிறவனை குறித்தும் அதை கேட்கிறவர்கள் குறித்தும் உள்ள ஒரு சப்ஜெக்ட். இதை நீங்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் இந்த பிகினிங் படிச்சிங்கன்னா தெரியும். விதைக்கிறவன் ஒருத்தன் புறப்பட்டான், வசனத்தை விதைக்கிறான். வசனங்களை முள்ளில் விழுது, பாறையில் விழுது, வழியில் விழுது, நல்ல நிலத்தில் விழுது. அப்போ அதை இதை குறித்து இந்த ஓமையாக சொல்லி நெக்ஸ்ட் என்ன வர்றாரு, அடுத்த ஓமை என்னன்னா, விளக்கை கொளுத்து கட்டளை கீழே வைக்க மாட்டாங்க, குஞ்சின் மேல் வைப்பாங்க, ஏன்னா அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த வசனத்தை தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாருன்னா, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்போ எல்லா விஷயத்தையும் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற விதமானது உண்டு. அந்த வார்த்தைக்கு என்ன வேல்யூ உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல எடுத்து வைக்கிறீங்களா? அந்த வார்த்தையின்படி தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கும்னு தீர்மானிக்கிறீங்களா? அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தையை நான் நல்வழிப்படுத்துது, நித்தியத்துக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு வசனமாக இருக்கிறதுன்னு நீங்கள் அப்படி தான் அந்த வார்த்தையை பார்க்குறீங்களா? அதான் அதில் அழகாக கொடுத்துருக்கு. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்க. ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய இருதயமானது எப்படி இருக்கணும்னா, இந்த வார்த்தை என்னை எப்படி உருவாற்றும், இந்த வார்த்தை என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தகுதியாக இருக்க ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கலைன்னா நம்ம படிக்கிற வசனங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஏன்னா யார் வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாடி செயல்படும். ஏன்னா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, எனக்கு அதிகாரம் உள்ளது, அற்புதம் உள்ளது, அதிசயமானது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யாருன்னு உள்ளது. அப்போ இந்த வார்த்தை நம்மளை அந்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். ஜீவனை கொடுக்குறதா இருக்கும், பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்குற வார்த்தையாக இருக்குது, கட்டிலிருந்து வெளியில் கொண்டு வர வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம மதிக்கிறதுக்கு முதல்ல படித்து கொள்ள வேண்டும். வசனத்தை ஏதோ நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், இப்படியெல்லாம் ஜீவிச்சுக்கலாம், வசனம் அவர் சொல்லியிருக்கிறாரு, பாதி கவனித்து பாதி செய்யாமல் இருக்கலாம், அப்படி நம்ம அசால்ட்டாக இருக்கிறது எல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, அதை நீ கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். முதல்ல கேட்கிற விதம். அப்போ முதல்ல நம்ம ஒரு சிட்டத்துக்குள்ளாடி வரணும். தேவன் ஏன் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு கண்ணோட்டம் நம்ம இருதயத்துக்குள்ளாடி முதல்ல வரணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை தான் முதல்ல அவர் விதையாக சொன்னார். ரெண்டாவது அதே தான் என்ன பண்ணுற, இந்த வார்த்தையை தான் நீங்கள் கேட்குறவங்க மேலே வச்சுருக்கணும். இந்த வார்த்தையை மேலே வச்சா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், இல்லைன்னா அது என்ன பண்ணாலும் வெளிச்சம் கொடுக்காது. அப்போ அந்த வார்த்தையை தான் மேன்மைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறார். அதில் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனவனோ இந்த வார்த்தையை கவனமாக கேட்குறவங்களுக்கு அல்ல இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறவங்களுக்கு, உள்ளவனுக்கு இந்த வார்த்தை உள்ளாடி இருக்கிறவனுக்கு, இந்த விதையை உள்ளாடி வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு அவனோட வாழ்க்கை மாறணும், நானும் நித்தியத்துக்கு போகணும், என்னோட பரிசுத்தம் இன்னும் மென்மேலும் மேலாகணும், தேவன் என்னோடு வாசம் பண்ணுங்க, நான் உங்களோடு இருக்கணும். இந்த மாதிரி பாசிட்டிவாக அந்த வார்த்தையை எடுத்து அவங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தையை ஒன்றொன்னா வச்சு 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 இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு நிலத்தில் இருந்து அந்த விதையை அவன் வெளியே விடாமல், அந்த விதை கெட்டு போகாமல், அந்த விதை முளைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் அது முளைக்கணும், நான் பத்திரமா அதை வச்சிருப்பேன், அது கெட்டு போக, எனக்கு இருதயத்தை நான் பாறை போல ஆக்க மாட்டேன், முள்கள் உள்ளாடி இல்லாதபடி நான் பார்த்துக்கொள்வேன், வழி அருகே விதைக்கிற விதை போல எனக்கு இருதயம் இல்லாமல் இருக்கிறது, என்னோட வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது, என்னோட பரிசுத்தமானது நல்ல நிலத்தை போல வைத்திருக்கணும்,
அந்த விதை வந்து எனக்கு இருதயம் நல்ல நிலமாக நிற்கணும், இன்றைக்கி நான் போடுற விதை நாளைக்கு நான் வந்து தேவனுக்கு உகந்த மனுஷனாக நான் வாழணும். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான வார்த்தைகளை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா தேவனுக்கு வசனத்துக்கு வேல்யூ கொடுக்குறவங்க தேவனை குறித்து அதிகம் அறிந்து கொண்டே இருப்பார்கள். அதான் அதுக்குள்ள வித்தியாசம். அப்போ முதலாவது வந்து வசனத்தை கவனமாக நம்ம படிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, அந்த வசனத்துக்கு அப்படி கவனமாக இருந்து படிக்கிறவங்க அந்த வசனத்தின்படியான வாழ்க்கையை கொண்டு போகிற நேரம், அதுக்கு வேல்யூ கொடுத்து உள்ளாடி வைத்திருக்கிற நேரம், எப்போதுமே அந்த வசனம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இருதயத்தில் என்ன கொடுப்பாரா, அந்த வசனத்தை இன்னும் கொடுப்பார். நீ இன்னும் பரிசுத்தப்படும். அதாவது சொன்னால் பரிசுத்தம் படுகிறவங்க இன்னும் பரிசுத்தப்படட்டும், அசுத்தம் செய்கிறவங்க இன்னும் அசுத்தம் செய்யட்டும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ எவ்வளோ தூரம் வசனத்தை எனக்கு உள்ளாடி எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறியோ அதை இன்னும் அதிகமாக நான் அவன்கிட்ட கொடுத்துட்டே இருப்பேன். நான் உன்னோடு வாசம் செய்யும், பரிசுத்தாவில் இடப்பட்டு கொண்டிருப்பான், தேவனுடைய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இது அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இல்லாதவன் எவனோ அவனுக்கு வாழ்க்கையில் வசனமே இல்லை, இந்த வசனத்துக்கு கூடிய ஒரு வேல்யூவை கொடுக்கல, தேவனுக்கு கூடிய மகிமையை கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் பெருசாக ஒன்றும் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஏதோ ஒன்று இல்லாதவன் ஒருவன் அவனுக்கிட்ட இருக்கு என்று தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அவனுடைய ஏற்கனவே வசனம் இல்லை, ஆனால் அவன் நினச்சிட்டு இருக்கிற வசனம் அவனுக்கு உள்ளாடி இருக்குது, நான் அதன்படி ஜீவிக்கிறேன். இது என்னன்னா சோகால் கிறிஸ்டியானிட்டி. சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், வசனத்தை கேட்குறோம், அதன்படி ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ண வசனத்தை கேட்டுட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம். நம்ம சௌரியத்துக்கு எது இல்லாமல் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கை வந்து உலக பிரகாரமாக நடத்திட்டு இருக்கிறோம்னா, அது வந்து அவன் நினச்சிட்டு இருக்கிறான் எனக்கு உள்ளாடி வசனம் இருக்குது, நான் அதன்படி அதை ஜீவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ இப்படியெல்லாம் செய்கிறதா இருந்துச்சுன்னாலும் இந்த உலக காரியமாக நீ செய்கிற நேரம், அந்த உலகத்துக்கு ரீதியாக நீ போயிட்டு இருக்கிற நேரம், ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய வாழ்க்கை திருப்பி என்ன பண்ணும், உள்ள பரிசுத்தம் எல்லாம் இருக்காது, அது எடுத்துக்கொள்ளப்படும். உலக காரியத்தை பிசாசானவன் அதை எடுத்துக்கொண்டு போயிடுவான். அந்த விதையை எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஆனால் ஸ்டில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த விதை எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கேரக்டர் தான் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாதவன் தனக்குண்டென்று நினைத்து கொண்டிருக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்களாம், எடுத்துக்கொள்வானோ. அதான் சோக்கால் கிறிஸ்டியானிட்டி. சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ப்ரேயரில் முன்னுரிமை கொடுக்குறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அட்டன் பண்ணுறோம். ஆனால் எல்லாம் செய்துட்டு அவனோட வாழ்க்கை யாரை வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னா அந்த உலகத்தை வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா, உன்னோட வாழ்க்கையில் நீ வந்து பரிசுத்தத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு வசனத்தை படிக்கிற, ஆனால் அதன்படி ஜீவிக்கிறது நீ வந்து உனக்கு கேரக்டர் வந்து இடம் கொடுக்காதனால, உனக்கு சிந்தனைகள் இடம் கொடுக்காதனால ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணுற, உன்னை இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து விலகி போயிடுறாரு. இன்னும் சொல்ல வசனம் உனக்கு வாழ்க்கையில் கிரியை செய்யலை, ஆராதனைகள் வேலை செய்யலை, காசு உலக காரியம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க அதான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட்ட வசனத்தை இன்னும் மென்மேலும் தேவன் வசனத்தினால் நிரப்பப்பட்டு என்னுடைய கோதுமை மணியானது நல்ல செழிப்படைந்து பரிசுத்த வாழ்க்கை நித்தியத்துக்கு போகிறதுக்கு ஏற்றவன் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கா, நம்மளுக்கு இருதயம் போயிட்டு இருக்கா, இல்லை சோக்கால் கிறிஸ்டியன்ஸ் போல வாழ்க்கை போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு நேரம் ஒப்பு கொடுத்துருவார். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வசனம் அவ்வளோ விலையேற பெற்றது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.